ரொம்ப நாள் ஆச்சுல குட்டி ஸ்டோரி சொல்லி. சரி கன்டின்யூ பண்ணுவோமா? எல்லாரும் மறக்காம ஹாய் சொல்லிடணும். சரியா? செகண்ட் பையன் கன்சீவா இருக்கும்போது ப்ளீடிங் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கொஞ்சம் சேஃபா இரு. வெயிட்லாம் தூக்கிறாதன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஒரு சில சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கும் இந்த மாரி தான் ப்ளீடிங் ஆச்சு அப்டின்ட்டு. இப்ப கன்சீவா இருக்கீங்க அப்டின்னா, ப்ளீடிங் ஆச்சு அப்டின்னா உடனே டாக்டர போய் பார்த்துருங்க. அவங்க அதுக்கேத்த மாரி டேப்லெட்லாம் குடுப்பாங்க. நீங்களும் வெயிட் தூக்காம கொஞ்சம் மாடி படிலாம் ஏறி இறங்காம இருந்தாலே அது நார்மலா ஆயிடும். நம்ம சென்னையில தனியா தான் இருக்கோம். அதனால எல்லா வேலையும் நம்மளே தான் பார்த்துக்கிற மாரி இருக்கும். அப்ப நம்மகிட்ட வாஷிங் மிஷின் கூட இல்ல. கையிலேயே தான் துணியெல்லாம் துவைக்கணும். ஃபர்ஸ்ட்டு கன்சீவா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பத்திரமா இருந்த மாரி இருந்தது. எல்லா விஷயத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி, வெளில ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரின்னு எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப பொத்தி பொத்தி தான் பாதுகாத்துட்டு இருந்தோம். ஆனா செகண்ட் குழந்தைக்கு ரொம்ப கேர்லெஸ் ஆயாச்சு. சரியா நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, குடுக்குற மாத்திரைகள ஒழுங்கா போடுறதில்ல. எனக்கு என்ன பிடிக்குதோ அத உடனே சாப்பிட்டாகணும். அந்த மாரிலாம் அப்படியே விட்டாச்சு. ஆனா அதோட பின் விளைவுகள நான் நெறையாவே சந்திச்சேன். என்னன்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.